ஒரு பண்ணையில ரொம்பவே ஆர்வமான ஒரு சின்ன கோழி குஞ்சு இருந்துச்சு. அதனோட பேர் பயஸ். அத பத்தி சொல்லணும்னா அது வாழற கோழி கூட்டை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன்னா அது இதுவரைக்கும் கூட்டை விட்டு வெளியே போனதே இல்ல. அதனால அதுக்கு வெளி உலகம் எப்படி இருக்கணும்னு தெரியவே தெரியாது. இந்த சின்ன கோழி குஞ்சு எப்பவுமே அதனோட அம்மா அப்பா கோழிகள் கிட்ட வெளி உலகத்தை பத்தி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கும். எதனாலனா அதுக்கு வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுச்சு. அப்படியே ஒரு நாள் அந்த சின்ன கோழி குஞ்சு அதனோட அப்பாவான ரோஸ்டர் கிட்ட கேட்டுச்சு, அப்பா எனக்கு ஒரு ஆசை, அது நீங்க நிறைவேற்றி தரீங்களா? என்னடா பயஸ் சொல்லு. எனக்கு இந்த பண்ணைய சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க என்ன கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறீங்களா? அட எவ்வளவுதானா, செஞ்சுட்டா போச்சு. நாளைக்கு விடிஞ்சது நம்ம போலாம், சரியா? ஓகேப்பா. ஹே ஜாலி, ஹே ஜாலி. ஒரு வழியா இந்த பயஸ் கோழி குஞ்சு அதோட அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிடுச்சு. பயஸோட அம்மா கோழி சொல்லுச்சு, பயஸ் நீ ரொம்ப சின்ன புள்ள, நாளைக்கு அப்பா கூட போகும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏமா இப்படி சொல்றீங்க? ஏன்னா வெளி உலகம் நம்மளோட வீடு மாதிரி சேஃபா இருக்காது, புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரியலமா, எனக்கு இப்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். மறுநாள் விடிஞ்சதும் பயஸ் ரொம்ப சந்தோஷத்தோட அதோட அப்பா கிட்ட கேட்டுச்சு, அப்பா வாங்க போலாம். இன்னைக்கு இந்த பண்ணைய சுத்தி பார்க்கலாம்னு சொன்னீங்களே, வாங்க போலாம். ஆஹா சரி வா போலாம். பயசும் அவனோட அப்பாவும் இந்த பண்ணைய சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பிட்டாங்க. பயஸ்க்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்கல. ஏன்னா அவன் இப்போதான் முதல் முறையாக அவனோட கூட்டை விட்டு வெளியில போறான். ஒரு பெரிய கோழிய பார்த்துச்சு. அதை பார்த்ததும் அது கூட போய் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. ஹலோ பெரிய அங்கிள், நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே பெருசாவும் பயமாவும் இருக்கீங்க. ஆனா நீங்க பார்க்க அப்பா மாதிரியும் இல்ல, என்ன மாதிரியும் இல்ல. அப்ப நீங்க யாரு? ஏன்னா நான் உன்னோட அப்பா மாதிரி ரோஸ்டரும் இல்ல, உன்ன மாதிரி கோழி குஞ்சும் இல்ல. நான் ஒரு வான்கோழி. நம்ம 2 பேரும் புது ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா? உங்களை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பயஸ் அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு மத்த இடங்களை சுத்தி பார்க்கிறதுக்கு கிளம்பிடுச்சு. வாவ், ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இவ்வளவு பெரிய இடம் இருக்கு. அது என்னப்பா? இதுதான் பூந்தோட்டம். இதுதான் இந்த ஃபார்முக்கே ரொம்ப அழகு கொடுக்குது. இந்த சின்ன கோழி அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சத்தம். அங்க ஒரு பசுமாடு புல்ல மேய்ச்சிட்டு இருந்துச்சு. ஹலோ மிஸ்ஸஸ் கவ். வெல்கம் டு தி ஃபார்ம் பயஸ். அந்த பசுவும் நல்லா வெறுவெறுப்பு கொடுத்துச்சு. இன்னமும் ஆர்வம் குறையாம இந்த பயஸ் மேலும் அடுத்த இடத்துக்கு பாக்குறதுக்கு போயிடுச்சு. இப்போ சேர சகதியில உருண்டுட்டு இருக்கிற ஒரு சில பன்றிகளை பார்த்துட்டு பயஸ் கேட்டுச்சு, ஐயோ இது என்னப்பா இப்படி தேய்ச்சி பண்ணிட்டு இருக்கு? அதுதான் பன்றிகள். அதுக்கு இது மாதிரி சேர்ல விளையாடுறதா ரொம்ப பிடிக்கும். அங்க பக்கத்துல இருந்த குட்டைக்கு போனாங்க. அங்க பார்த்தா வாத்துகளும் ரொம்பவே அழகா நீந்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எப்படி மிதக்குறாங்க அப்பா? அப்பா நானும் அவங்கள போலவே நீந்த முடியுமா? இல்ல இல்ல உன்னால முடியாது. ஆனா இந்த பண்ணைகள்ல மத்த நிறைய விஷயங்கள் உன்னால பண்ண முடியும். ஹே ஜாலி, ஹே ஜாலி. அப்படியே அவங்க டூரை கண்டினியூ பண்ணாங்க. உயரமான மரங்களும் புல்களும் அங்க வளர்ந்திருந்தது. அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த நல்ல கொழுத்த செம்மறி ஆடுகளும் பார்த்துச்சு. ஹாய் ஹாய் பயஸ், வெல்கம். இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. திடீர்னு ஒரு டிராக்டர் அங்க ஓடிட்டு இருந்துச்சு. ஜாக்கிரதை பயஸ். அந்த பக்கம் கூட்டமா பூனை குட்டிகள் துரத்தி பிடிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும் அப்பா நானும் கூட விளையாடுதா? ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் விளையாடணும். பயஸ் மீதி உள்ள பொழுது இந்த பூனைகளோட விளையாடிட்டு இருந்துச்சு. சூரியனும் சாய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பயசும் ரொம்ப டயர்டா ஆயிடுச்சு. ஆனா இந்த பயஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பயசும் ரோஸ்டரும் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அம்மா கோழி சொல்லுச்சு, வாங்க வாங்க, உங்க 2 பேரையும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சு உங்க டூர் எல்லாம்? அம்மா அம்மா.
பயஸ் ரொம்ப சந்தோஷமா இந்த ஃபார்ம்ல என்னென்ன பார்த்துச்சோ அதை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரொம்ப ஆர்வத்தோட சொல்ல ஆரம்பிச்சது. இதுதான் எனக்கு இருந்ததுலே ரொம்ப பெஸ்டான டேமா. அப்படியே தூங்கிட்டே பயஸ் சொல்லுச்சு, நாளைக்கும் இன்னும் நிறைய இடங்கள் சுத்தி பார்க்கணுமா. போயிட்டு வந்த டயர்ட்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டான் அந்த பயஸ். ஆகவே இந்த பயஸ் ஒரு நாட்களும் புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம புது நண்பர்களை சந்திச்சு நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு. குழந்தைகளா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆர்வமும் ஆராய்ச்சியும் இருந்தா நம்மள சுத்தி உள்ள விஷயங்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த விஷயம் மூலமா புது நண்பர்களும் கிடைப்பாங்க. அதோட நல்ல பாடங்களையும் கத்துக்கலாம். சோ ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா?